Hello friends, welcome to Lakshmi Homely Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 3 பொருளை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே நாவில் எச்சில் ஊற அளவுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி வச்சுருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக மிதமான சூட்டில் நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுக்கணும். இதோட கலர் மாறாமல் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கோதுமை நல்லா வறுப்பட்டுருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறேன். இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுமே நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். இது நல்லா கட்டியானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்து மறுபடியும் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இதில் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பேனில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும். நமக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு கொஞ்சம் கட்டி ஆகட்டும். இப்போ நமக்கு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடைசியாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பேனில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சரியான பதத்தில் இருக்குது. கொஞ்சம் கூட பேனில் ஒட்டாமல் நல்லா தனியாக பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சரியான அல்வா பதம் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதை செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.